ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மைன்கிராஃப்ட் ஆட போகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ கேமிங்கில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு சர்வைவல் சீரிஸ் தான் போட போகிறேன். இந்த சர்வைவல் சீரிஸ் கண்டினியூ ஆகணுன்னா பார்ட் 2 கேளுங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறேன். போனஸ் செஸ்ட்டையும் ஆன் பண்ணிப்போம், அது இம்பார்ட்டண்ட்டு. ஷோ கார்டினேட்ஸு, டேஸ் பிளேடு, வேறு எதுவும் ஆன் பண்ணல. சீட்ஸ்லாம் ஆஃபில் தான் இருக்குது. நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் ஆடுறேன், ஃபஸ்ட் டைம் இல்லை, நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட் டைம் சர்வைவல் சீரிஸ் இந்த மாதிரி ஆடிருக்கேன். இப்போ தான் இது மாதிரிலாம் க்ரியேட்டிவாக அந்த மாதிரிலாம் போட்டு சும்மா வீடு கட்டிகிட்டு இருப்பேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சர்வைவல் சீரிஸ் வந்திருக்கேன். பார்ப்போம் என்னத்தான் ஆடுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ என்னால் சீக்கிரமாக போட முடியும். நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவேன். நான் என்ன நினச்சேன்னா வேறு சேனலில் யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 3K வந்துடுச்சு, இந்த சேனல்லே வச்சிடலாம் அப்படின்ட்டு அதிலே வச்சுக்கிறேன். கேமிங்னும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுங்கள். ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம்டா சாமி. ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், வந்தாச்சு. ஆஹா, ஜங்கிள் நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துப்போம். எடுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம வந்து எனக்கு இந்த இடத்துல வீடு எடுக்கிறது பிடிக்கல. நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எடுத்தாச்சு மக்களே. இப்போ வந்து இந்த டார்ச்லாம் எடுத்துப்போம். எடு. ஐயோ, டர்ட்டியாக வச்சிட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மரம் வெட்டிப்போம். ஸ்டார்டிங் ஒரு பேஸ் கட்ட போகிறதில்ல, டக்குன்னு ஒரு 3 நாள் 4 நாள் அப்படியே வெளியே சர்வை பண்ணிக்கலாம் பெட்டை போட்டுன்ட்டு விட்டேன். சரி, வேறு எதனா ஸ்பாட் தேடி போயிட்டுருக்கேன். இன்னும் ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. பண்ணி வேட்டையாடுவோம். என்னடா இது? ஐயோ, டிஸ்பிளே மாறிடுச்சு. எவ்வளோ நாள் தானே இதான் பிரச்சனை. சரி, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெக்ஸ்சர் பேக் ஆட் பண்ணிருக்கேன் இதுக்கு, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஏன் ப்ரோ மைன்கிராஃப்ட் ஒரு ரகமாக இருக்குன்னு கேட்காதீங்க. டெக்ஸ்சர் பேக்கின் காரணத்தினால் இப்படி போயிருக்கு. என்னடா அடிக்க முடியல? என்னடா ஆள் அங்கே போயிடுச்சு? ஓ, பக்கு போல. லேக் வர நிறையா. ஐயோ, ஆக்ஸ் வந்துச்சு. சரி, இதை வச்சு அடிச்சிடும். என்னடா லூஸ் மாதிரி பிக்காக்ஸ் வச்சு அடிக்காமல் பார்த்தீங்க. ஆக்ஸ் வந்துச்சு மக்களே. அதுக்குள்ளே ஆட் எங்கன்னா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? டக்குன்னு அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் ஆக்ஸ் செஞ்சுப்போம். டிஸ்பிளே வேறு அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. ஃபோனு நிறைய லேக் ஆகுது. இப்போ பாருங்கள், எப்பயாச்சும் முடிச்சுட்டு இப்போ தான் அடிச்சிட்டு காமிக்குது. எங்கே வீடு கட்டலாம் தேடிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு பான் சட்டம் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே போய் வீடு கட்டிடுவேன். கோழி நிறைய இது வேணும், அதனால் வேட்டையாட போகிறேன். போட்டு தாக்கு, கோழி காலி. என்ன பண்ணலான்ட்டா பயமா ஏதோ சொல்லுவாங்களே, டக்குன்னு மறந்துச்சு இந்த பயம் பேர். சரி, அதெல்லாம் எதுக்கு? என்னடா அது, பிரிட்ஜு ஓக்கு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு பயம். ஒன்றத்துக்கு முன்னாடி ஜங்கிள் பார்த்தேன், அதுவும் இருக்குது. இப்போ இங்கேயே வீடு கட்டிடலான்னு தோணுது. சரி, இங்கே ஃபார்மிங் பக்காவாக இருக்குமே இடம். சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணிப்போம். ஆனால் எனக்கு இதில் ஆக்ஸ் பிடிக்கல, அதனால் நான் ஸ்டோன் மைண்ட் பண்ணி ஆக்ஸ் செஞ்சுக்கிறேன். உடன் ஆக்ஸ் டியூரபிலிட்டி கம்மியாகுது. எப்பவும் பேசிக் சொல்கிறேன், உங்களுக்கு அயன் கிடச்சிச்சின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ 10 அயன் கிடச்சிச்சின்னா ஒரு ஷீல்டு செஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கோங்க, ஒரு பிக்காக் செஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பக்கெட் செஞ்சுக்கோங்க. பேலன்ஸ் ஒரு அயனை வச்சுக்கோங்க, அப்படியே இன்னொரு ஷீல்டும் செஞ்சுக்கலாம் அதை வச்சு. ஏன் ஆக்ஸ் செய்ய சொல்ல மாட்டேன்னா, ஸ்டோன் ஆக்ஸே நல்லா தான் இருக்கும். அயன் ஆக்ஸ் எனக்கு நான் யூஸ் பண்ண வைக்காமல் டியூரபிலிட்டி தவிர மீது எதுவுமே டக்குன்னு வந்துடுது. எனக்கு தான் அந்தமாரி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். டக்குன்னு அதனால் ஸ்டோன் ஆக்ஸை யூஸ் பண்ணுங்கள் பிகினிங்கில். அயன் கிடச்சிச்சின்னா ஒரு 4 அயன் கிடச்சிச்சின்னா அயன் குழம்பு போட்டு தள்ளி
ஒரு ஷீல்டு, ஒரு பிக்காக்ஸு. இப்போ வந்து ஒரு ஆக்ஸ் செஞ்சுப்போம், ஆக்ஸ் பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். ஓகே, ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. அதேமாதிரி ஆக்ஸும் எடுத்தாச்சு. பிக்காக்ஸ் துடைக்கிறேன். எங்கே ஆக்ஸ் உள்ளே தூக்கி கிடக்குது. சரி, உள்ளேருந்து எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டேன். ஓகே, மைண்ட் பண்ணும். நான் எடுத்தோன்னே வீடு கட்ட போகிறதில்ல, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஆச்சு, ஃபர்னஸ் செய்ய மாட்டேன். ஃபர்னன்ஸை போட்டு எல்லாத்தையும் குக் பண்ண போகிறேன். நிறைய வச்சுக்கிறேன். இன்னும் கோல் தான் கிடைக்கல. சரி, அதுக்கு முன்னாடி ஃபர்னன்ஸ் செய்ய கல் இல்லை. கல்லை போய் மைண்ட் பண்ணுறேன். ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணுது கல்லெல்லாம். ஸ்டோன் பிக்காக்ஸே பங்கம் தான். சரியா, டக்கு டக்குன்னு ஒரு 8 கல் 9 கல்லும் பொறுக்கிட்டு போயிடும். அது இது எப்போ முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணனா கமெண்டில் எஸ்ன்னு போடுங்க. எத்தனை பேர் போடுறீங்களோ அது மாதிரி தான். இந்த சீரீஸ் நான் புதுசாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி மைண்ட் கிராஃப்டில் ஒன்று போட்டிருக்கேன். அது எல்லாமே க்ரியேட்டிவில் கட்டினது தான். அப்போ நான் பிகினர், அதனால் இப்போது ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். அதை இந்த ஸ்கில்லை வச்சு ஆடுவோம். டீசெண்டாக அதிலே கொடுத்தது வச்சு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கிராஃப்ட் பண்ணுவோன்னு பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்னன்ஸ் வந்துருச்சு, எடுத்தாச்சு. முன்னாடி ஒரு ஆடு போடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடை வேட்டையாடலாமா? இதுக்கு முன்னாடி குக் பண்ண போட்டு வந்துடும். இங்கே ப்ரோக் சாப்பை போட்டுருவோமா? என்ன போடுவோம்? ப்ரோக் சாப்பே போட்டுருவோம். மீட்டு காணும் எங்கே? ஓ, மீட் அங்கே தான் இருக்குதா? இதோ வெட்டு 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 வெட்டு. அவ்வளோதான். குறுக்கு ஒரு பண்ணிக்குது. பண்ணியை வெட்டு வெட்டு வெட்டுட்டு எகிரி வெட்டினா நல்ல டேமாக இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் திருப்பி கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேங்குது மக்கள். இப்போ தான் ஒரே ஒரு மாடு பார்க்குறேன். இதெல்லாம் ஃபென்ஸ் வேறு பண்ணணும். எங்கத்த நிறைய ஆடு வருதுப்பா. போட்டு வெட்டு 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 வேட்டையாடும். சரியான பசி. வந்தோடனே எனக்கு சீடு கூட கிடைக்கல. வில்லேஜே இல்லை. எங்கேருந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஆனால் ப்ராக் சாப் நல்லா இருக்குப்பா. பிரெட் படிக்குதுன்னு பார்த்தா நீ சரிம்மா. அம்மா சரி வெட்டுவோம். இது ஓகே, எதனா கிராஃப்ட் பண்ணணும். ஸ்டிக்கு. ஆனால் ஆக்ஸ் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒன்று செஞ்சுப்போம். ஓகே, ஒன்று செஞ்சுப்போம். ஸ்டோனை வச்சு அதுவே வேலை பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மிங் தான் பண்ண போகிறேன். இன்னும் சீடு எதுவும் கிடைக்கல. அவனுங்க ஒரு கேரட் கொடுத்துருப்பானுங்க. கேரட் வச்சு என்ன பண்ணுறது? ஒரே ஒரு கேரட்டு பண்ணியை கூப்பிட்டு வரலாம். அதை வச்சு வேணாம். ஒரே ஒரு கேரட்டை கொடுத்தானுங்க. இங்கே இருக்கானுங்க. ஒரு பெட்டு செஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு போட்டு ரீஸ்பானை செட் பண்ணிட்டு வேலை பார்க்கலாம். அவ்வளோதான். பெட்டு 2-4 வந்துருச்சு. எங்கெங்கேயோ ஓப்பன் ஆகுது. எடுத்துப்போம். கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேது. நான் வேணால் வேறு கண்ட்ரோல், தேர்டு கண்ட்ரோல் வச்சு ஆடுறேன். அவ்வளோதான். எத்தனையோ ஆடு தொட்டாச்சு. இல்லை சண்டை இன்னமும் நைட் ஆகலை. ஃபஸ்ட் டே முடியலன்னு. ஃபஸ்ட் டேக்குள்ளே ஃபார்மிங் பண்ணி முடிச்சிடுவேன். நான் இன்றைக்கே இன்னொரு பாட்டியை போட்டுடலான் இருக்கேன். அதாவது பார்ட் 2. நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாச்சும் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் நாள் போகிற பார்க்குறேன். இல்லைனா இன்றைக்கே போட்டுருவேன். எடுத்தோடனே பீக் ஆச்சுன்னா போடுவேன். இல்லைனா பார்ப்போம் இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னு. இந்த ஃபார்மிங்லாம் போர் அடிக்குது. இது வளர்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும். இத்தனைக்கும் ஃபர்டில் லேண்ட் வேறு ஆகணும். வாயிலே நுழைய மாட்டேன். வேறு ஏறி குதிச்சா இதுவாயிடும். விடுமாடா. நைட் ஆகிடுச்சா போகுது. பெட்டை தொட்டுப்போம். என்னடா தூங்க முடியல?
என்ன பண்ணிகிட்ருப்போம். செஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். செஸ்ட்டு போட்டாச்சு. செஸ்ட்டில் எல்லாத்தையும் தூக்கி வைப்போம். அதுக்குள்ளே நைட் ஆகிடும், படுத்து தூங்கிடுவோம். ஒரு கேரக்டர் இருக்குது. ஓகே படுத்துருவோம். என்னடா அது? அட அங்கே கண்ட்ரோல்ஸ் மாறிட்டே இருக்கு. ஓகே. இந்த டெக்ஸ்சர் பேக் ஓகேனா சொல்லுங்கள், இல்லைனா வேறு டெக்ஸ்சர் பேக்கு பார்ட் 4 அந்த மாதிரிலாம் மாற்றிடுறேன். ஓகே. இப்போ நான் பேஸ் கட்டுறதுக்கு வுட்டு நிறைய வேணும், அதனால் மைண்ட் பண்ணிப்போம். பேஸ் கட்டுறதுக்கு வேணுமோ வேணாமோ, ஃபஸ்ட்டு எனக்கு கோழி ஃபென்ஸ் பண்ண வேணும். கோழி தான் இங்கே நிறைய நடமாடுது. ஆடு கூட ஓகே, ஆடு வருது, ஆனால் ஃபென்ஸ் பண்ண மாட்டேறேன். எனக்கு சியர்ஸ் வேணும், அப்போ தான் ஆடுலாம் பிடிப்பேன். அதை வச்சு இப்போதைக்கு ஒன்றும் பெரிய யூஸ் இல்லை ஆடு வச்சு. பிளாக்கு கார்பெட்டு யூஸ் பண்ணுவேன், அது மேலே எகிரி போகிறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு பிளாக் வச்சு கூட ஏறிக்கலாம். ஃபென்ஸு கேட்டுக்கு ஓட்டால் வெளியே வந்துடும். பிளாக் வச்சு ஏறினா கிரீப்பர் உள்ளே போய் உக்காந்துப்பான். அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி ஃபென்ஸ் திறக்கும்போது எல்லாம் வெடிச்சு. ஆனால் கார்பெட் செய்ய எனக்கு உள்ளு வேணும். உள்ளு இல்லை. ஓகே ஓகே. இப்போ ஸ்பீடு தேடிதான் கடைக்கு தான் பார்ப்போம். அப்போ தான் கோழி எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்குள்ளே ஒரு இது வச்சு வரும். சிஎஸ் கிடச்சோடனே முதல் வேலையை இங்கெல்லாம் இது பண்ணணும். ஃபுல்லாக அந்த இது வளர்க்கணும். இது என்னடா இவ்வளோ பெரிய கேவா போடு. வாட்டர் ப்ரீத்திங் போர்ஷன் எதனா கிடச்சிச்சின்னா போகலாம். ஓகே, நல்லா தான் கிடைக்குது. 2 சீடு 3 சீடு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ போதும்னு நினைக்கிறேன். போய் பிளான் பண்ணுறோம். இது நேரத்தையே போடலான்னு தான் இருந்தேன். இன்னைக்கு ஒரு கோழி வருதுப்பா. சரி, ஐயோ எல்லா சீடும் போச்சு. டக்குனு போய் எடுக்கணும். சிடு அப்பா மாட்டிக்கிச்சு. வா டக்குனு வா. அழகுது. குழியை தோண்டு. அவ்வளோதான். உள்ளே போ. உள்ளே போ. சரி, இன்னொரு குழியை தோண்டு. போ. ஃபுல்லாக வந்துடுச்சு. நம்ம போய் டக்குனு ஃப்ரெண்ட்ஸு கூட கிராஃப்ட் பண்ணிப்போம். வுட்டு மைண்ட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கோழியை ஃபென்ஸ் பண்ணணும். டக்கு ஒன்றும் எங்கள் இஷ்டத்துலாம் ஆகாது, பார்ப்போம். நான் வீடு இங்கே கட்ட போகிறதில்ல. ஏன் இங்கே கட்ட போகிறதில்லன்னா, இங்கே கொஞ்சம் இடமே இதுவாக இருக்குது. ஃப்ளாட் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் வேணும். முக்கியமாக அயன் வேணும். ஸ்டோன்லேயே பண்ணலாம், ஆனால் எத்தான் செய்வேன். அதான் அயன் வேணும்ட்டேன். ஐயோ தேவலாமல் இதை வெளியே எத்தனாட்டேன். ஃப்ரெண்ட்ஸே போடல. உள்ளே போயிடு. பாவம் கோழி. ஓகே, குட்டியாக போடுவோம், அதுக்கப்புறம் பெருசு பண்ணிப்போம். இன்னொன்று ஃபென்ஸு பத்தலை. ஒன்று எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு கேட் வேறு செய்யணும். 100 கோழி வேறு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வேணாம். கோழிக்கிட்ட ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னா, முட்டை கிடைக்கும். அந்த முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சும்மா டெக்கரேஷனுக்கு கேக் வச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும். ஆனால் கேக்கு செய்கிற அளவுக்குலாம் இல்லைப்பா என்கிட்ட. அதுக்கு என்ன வீட்டு வேணும், மில்க் பக்கெட்டு 3 வேணும். 3 வீட்டு முட்டை ஏதோ கேட்கும். ஐயா என்னடா இது கண்ட்ரோல் சுத்தமாக செய்யலையா. சரி வைப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ 15 மினிட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டுலாம் போக தான். நான் செகண்டும் எடிட்டிங் மட்டும் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. நான் டக்குன்னு முடிச்சிடுவேன். அந்த செகண்ட் பார்ட்டையும் போட்டுருவேன். எடிட்டிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. சரி, இப்போ வேறு எதனா கோழி கடைக்கு தான் பார்ப்பேன். மாடு குட்டி இது என்னது? பன்னியா? பண்ணி தான் நினைக்கிறேன். பன்னிக்கும் ஒரு ஃபென்ஸு போடணும். இப்போதைக்கு வச்சுப்போம். பன்னி தான் எக்கச்சக்கமாக இருக்கும்.
இதை பிளான் பண்ணுறோமா? இன்னும் கொஞ்சம் தேடுவோம். கொட்டு லிப்ஸீடு 2 நடக்கு. ராமா குட்டி லாமா குட்டி நான் போட்ட சீடு எப்போ பெருசாகி எப்போ எனக்கு வீட்டு கிடைக்க? வீட்டு வச்சுதான் மாடு எடுத்துகிட்டு வரணும். அவனுக்கு போட்டிலையும் ஒரு வீட்டும் தரல. ப்ரெட்டு கொடுத்து வச்சிருக்கானுங்க. வீட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல, ப்ரெட்டு ஏன்டா கொடுக்குறீங்க? பசிக்கும் தான், ஆனால் ப்ரெட்டு அவ்வளோ தேவை. சரி நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அதோட போயிட்டு வரேன். பாய்.